Hi hello friends, இது உங்கள் Wheels on Deals தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நாம என்ன கார் எடுத்துட்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 லட்ச ரூபா காரை 3 லட்ச ரூபாய்க்கு இருக்குன்னு சொல்லி நம்ம மியா கார்ஸ்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. என்னடா 30 லட்ச ரூபா கார் 3 லட்ச ரூபாய்க்கு இருக்குன்னு சொல்றாங்களே, சரி அந்த காரை பார்ப்போம் அப்படின்னு தான் வந்தேன். இந்த ரிவ்யூ நார்மலா நம்ம அந்த காரோட ஸ்பெக்கை மட்டும் சொல்லி பிரைஸை சொல்லி டயர் பாயிண்ட்டை சொல்லி அப்படி போறது இல்லை. இந்த காரை நம்ம ஓட்டி சஸ்பென்ஷன் எப்படி இருக்கு, டிரைவிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு, பிரேக்கிங் எப்படி இருக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அந்த கார் என்னன்னு பாத்தீங்களா, இதோ இந்த கார் தாங்க. எஸ், நிசான் டியானா 2010 மாடல். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு 2500 சிசி V6, அதாவது 6 சிலிண்டர் உண்டு V6 இன்ஜின் தான் இது. இதோட பிரைஸ் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இது வெறும் 3 லட்ச ரூபா தான் கோட் பண்றாங்க. இந்த காரோட எல்லா ஸ்பெக்கையும் பார்ப்போம். அதாவது இன்டீரியர் ஆகட்டும், எக்ஸ்டர்னல் ஆகட்டும், இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் இருக்கு. எல்லாமே ஸ்டில் நவ் ஒர்க்கிங் ஆகுதான்றது நம்ம செக் பண்ணுவோம். ரெண்டாவது இந்த காரை ஃபுல் டிரைவ் நம்ம பண்ணி பார்ப்போம். இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்றதை எல்லாமே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் லேம்ப்லேருந்தே நம்ம பார்ப்போம். இந்த லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஃபேட் அவுட் ஆயிருக்கு, அதாவது 2010 மாடல். பட் ஆனால் அந்த லேம்பை நீங்கள் பாலிஷ் போட்டாலே ஓரளவுக்கு பளபளன்னு ஆகிடும். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு. சின்ன சின்ன டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்கு. நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி தான், யூஸ்டு கார்ஸ் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் சின்ன சின்ன டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் பட் மேஜராக பெயிண்ட் போன மாதிரி எதுவுமே இல்லை. இது எல்லாமே பாலிஷ்லேயே ரெக்கவரி ஆகக்கூடிய ஸ்க்ராச்சஸ் தான். ஃப்ரண்ட் லேம்பை பார்க்கறதுக்கு பார்த்தோம். அதே மாதிரி ஃபாக் லேம்புமே பார்த்தீங்கன்னா அப்பவே இருந்திருக்கு. இதோட லைட் பிரைட்னஸ்லாம் நம்ம நைட்டு ட்ரைவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைச்சுன்னா இப்போ வெயிலாக இருக்கு. மேபி இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அதோட ஃபுட்டேஜுமே நான் ஆட் பண்ண பார்க்குறேன். வாங்க இதோட சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்றத பாருங்க. சீரியஸ்லி ரொம்ப பெரிய கப்பல் தாங்க இது. இங்க பாருங்க எவ்வளவு நீளத்துக்கு இருக்குன்றது. எங்களால ஃபுல்லா அதை கவர் பண்ண முடியுதான்றது தெரியல. சீரியஸா இது வந்து ரொம்பவே லார்ஜ் ஸ்பேஸ். நம்மளோட இன்ஜின் பேனட்டே பாத்தீங்கன்னா இவ்வளோ ரேஞ்சுக்கு இருக்கு. எஸ், V6 சிலிண்டர். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். அதே மாதிரி இதோட பூட் ஸ்பேஸுமே ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம 1 by 1 பார்ப்போம். அப்படியே இதோட டயர் சைஸ்க்கு வருவோம். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டயர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 215க்கு 55/17 இன்ச் டயர் கொடுத்துருக்காங்க. சாலி வீலுமே டிஸ்க் பிரேக், அதாவது ABS எல்லா ஃபீச்சர்ஸுமே உள்ள கார் தான் இந்த கார். நீங்கள் லேட்டஸ்ட்டாக எடுக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கக்கூடிய கார் தான் இது. சைட் ப்ரொஃபைல் வாங்க அப்படியே பாருங்க எவ்வளோ லென்த்தான ஒரு டோருன்ட்டு. நீங்கள் ஈஸியாக உள்ள என்ட்ரு ஆகிற அளவுக்கு ஒரு லென்த்தான டோர் தான் இது. இன்டீரியல் நான் அப்படியே காட்டுறேன். நம்ம ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே வந்துருவோம். அதுக்கப்புறம் அப்படியே இன்டீரியல் போவோம். அப்படியே இந்த சைட் பாருங்க. சைட் ப்ரொஃபைல் எந்த வித டேமேஜோ டென்ட் அண்ட் ஸ்கிராச்சஸோ இல்லாம தான் இருக்கு. இந்த டயர் பாத்தீங்கன்னா ஒரு 50 to 60% தான் இருக்கு. சிஎட் டயர்ஸ் போட்டிருக்காங்க. மேபி 4 டயருமே சிஎட்டா இருந்திருக்கும். ஃப்ரண்ட் 2 டயர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி இருந்திருக்காங்க. பட் ஆனால் இதுவுமே ஓகேங்க, நம்ம ஓட்டலாம். இதோட பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போமா. ஸ்டில் நவ் நான் ரிமோட்ல தான் லாக் அன்லாக் பண்ணேன், ஒர்க் ஆகுது. ஸோ எலக்ட்ரானிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பூட் ரிமோட்ல இருந்து அக்சஸ் பண்ணக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக்கும் ஒர்க் ஆகுது. ஸ்டெப்னி இருக்கான்றத வாங்க அப்படியே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு தேவையான எல்லா கிட்டுமே இதுக்குள்ள இருக்கு. ஸ்டெப்னியுமே உள்ள இருக்கு. ஸ்டெப்னியுமே பாத்தீங்கன்னா ஒரு 50% நல்ல டயரா தான் இருக்கு. மெர்ஷ்லின் டயர்ஸ் இருக்கு உள்ள. அப்படியே பூட்டை காட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பாருங்க. இந்த பூட் எவ்வளவு பெரிய ஸ்பேஸா இருக்குன்றத பாருங்க. நானே உள்ள போய் உட்கார்ற அளவுக்கான ஸ்பேஸ் இருக்கு. பிரீமியம் கார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரியர்ல இருந்து பூட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் சைட்ல நம்ம உள்ள இருந்து காட்டும் போது காட்டலாம். அதை ரிமூவ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மூலயமா நம்ம ரிமூவ் பண்ணி இன்கேஸ் எனி அதர் எமர்ஜென்சி நம்ம பூட்ல இருந்து கார் அப்செட் ஆகிருக்கு, டோர் எதுவுமே ஓப்பன் ஆகலைன்ற பட்சத்தில் இந்த லிவரை பிடிச்சி புல் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக பூட் ஓப்பன் ஆகிடும். அதுக்கான லிவர் தான் இது. இது கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கும் போது அங்கேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணி வெளியில் வரதுக்கான ஆப்ஷன் இது. ஸோ இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கார் ஒரு ஏஜ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம எதை வச்சு சொல்லலாம்னா, இந்த ஒரே ஒரு சீட்டை வச்சு தான் சொல்லலாம். ஸ்டில் நவ் ஆனால் இந்த ஒரு சீட்டு மட்டும்தான் நம்ம வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த சீட்டில் ஒர்க் ஆகக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக்ஸுமே ஸ்டில் நவ் இப்போ முதற்கொண்டு ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. நானுமே ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், என்னடா இவ்வளோ ரேட்டு கம்மியா சொல்றாங்களே, இதுல எதுவும் ஒர்க் ஆகாது போல இருக்கு, சும்மா ஸ்டார்ட் ஆகும் போல இருக்கு, அவ்வளவுதான் போல இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ்லாம் எதுவுமே வேலை செய்யாதுன்னு நினைச்சேன். ஆனா எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நானுமே கேட்டேன், நான் 2-3 தடவை கேட்டேன், சார் நல்லா இருக்கா காரு, நம்ம வியூவர்ஸ்க்கு காட்டுறோன்ற பட்சத்துல நல்ல காரா இருந்தா தான் சார் காட்ட முடியும், பிரைஸ் கம்மியா இருக்குன்றதுக்காக நம்ம சொல்ல முடியாதுங்களேன்னு சொன்னேன். நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வீடியோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்த சீரியஸ்லி சர்ப்ரைஸா இருக்கு. எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸ்டில் நல்லாவே இருக்கு இந்த காரு. ஃப்ரண்ட் 2 ரோ பாத்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட் வரும். நான் வந்தோன்னு தேடுனா அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க வென்டிலேட்டர், கூலிங் பிளஸ் ஹீட்டட் ரெண்டுத்துக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நம்மளால வந்து
கோல்டு வேணும்னா கோல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹீட் வேணும்னாலும் ஹீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன், இங்கே பாருங்க, இதோ எல்லாமே ஒர்க் ஆகுது, கூலிங் ஆகுது. மியூசிக் சிஸ்டம் வேற லெவல்ல இருக்கு. பட் இந்த மியூசிக் சிஸ்டம் மட்டும்தான் அவங்க மாத்திருக்காங்க. இதோட ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா போர்ஷ்ல இருந்து வரும். நான் நெட்ல படிச்சு பார்த்த வரைக்குமே போர்ஷ் ஸ்பீக்கரோட தான் டை அப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க, இந்த சிஸ்டம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அப்படியே வாங்க. நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், வென்டிலேட்டர் சீட் பற்றி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இதுல வென்டிலேட்டர் சீட் மட்டும் இல்லாம பேசஞ்சர் சீட் பாத்தீங்கன்னா இந்த டை சப்போர்ட்டும் வந்துடும். அதுக்கான ஆக்சஸ் பாருங்க, இந்த டை சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஆகுது. இந்த டை சப்போர்ட்டும் வந்துடும். ஏன்னா டிரைவர் சீட்ல வராது, நம்ம டிரைவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக டிரைவர் சீட்ல வராது. இந்த டை சப்போர்ட்டுமே வருது. இந்த சைட்ல உட்காந்து பார்த்தேன், ரொம்ப லக்ஸுரியஸா இந்த கப்பல்ல போற ஃபீல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபீலை நான் ஃபர்ஸ்ட் டைம் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிகார் லைட்டர்ஸ்க்கான இது கொடுத்துருக்காங்க, அதுக்கான பட்டனும் இதுவுமே இருக்கு. சிகரெட் லைட்டரு, அப்போ அந்த ஓல்டு ஃபேஷனபிள் உள்ள இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட் லைட்டர்ஸ் எல்லாமே வரும். இதுல இருக்க எல்லா கண்ட்ரோல்ஸுமே இப்பவும் ஸ்டில் நவ் ஒர்க் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. இந்த ஸ்டில் நவ் இந்த எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்பவும் ஒர்க் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இந்த டிஸ்பிளே மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகலை. இது ஒன்று தான், இந்த ஒன்றும் இந்த ரெண்டாவது இந்த சீட்டை சொல்லலாம். ஸோ அதுக்கு பதிலாக தான் அவங்க வெளியில் ஆஃப்டர் மார்க்கெட்லேருந்து ஒரு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கு ஓகே. பட் இது ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்குன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளால எல்லா ஆக்சஸுமே இதில் பண்ண முடியும். ஏசி கூலியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. பண்ணிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனுமே இந்த காரில் இருக்குது. அதுக்கான சுவிட்சஸ் பாருங்கள், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறது, க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் சுவிட்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வைப்பரு, இண்டிகேட்டரு, எல்லா எலக்ட்ரானிக்குமே ஸ்டில் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இதை ஏன் நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த டவுட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை அழுத்தி சொல்கிறேன். இது எல்லாமே ஒர்க் ஆகுது. நான் எல்லாமே இதை டோட்டலாக இது ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஸ்பீக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 ஸ்பீக்கர்ஸ் இதில் வரும். வாங்க அப்படியே நம்ம ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ரியர் சீட் போகிறதுக்கு முன்னாடி இந்த டிரைவர் சீட்டில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் லேம்ப் வருது. அதாவது நம்ம இருட்டில் இறங்குறோம் வெளிச்சத்துக்காக இந்த கைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இதில் 4 விண்டோவுமே பவர் விண்டோ, ஃபோல்டபுள் மிரர்ஸ் வந்துடும், அட்ஜஸ்டபிள் அந்த ஓஆர்எம் மிரர்ஸ் வந்துடும், நம்ம லாக் அண்ட் அன்லாக் பண்ணுறது. மெமரி சீட்டுமே கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டெப் மெமரி சீட் கொடுத்துருக்காங்க. நம்ம மெமரி சீட் செட் பண்ணுறோன்ற பட்சத்தில் ரெண்டு மோடா செட்டப்பில் நம்ம இந்த மெமரி சீட்டை ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். வாங்க இந்த ரியர் சீட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சீட் கம்ஃபர்ட்டுமே செம்ம லக்ஸுரியஸாக இருக்குது. இந்த சீட்டோட இது நான் எனக்காக ரொம்ப லாங் தள்ளி வச்சுருக்கேன். அப்படியுமே பார்த்தீங்கன்னா நீ சப்போர்ட் ஆகட்டும், தை சப்போர்ட் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சீட்டோட குஷன் பாருங்கள், நம்ம ஒரு வீட்டில் இருக்க ஒரு சோபாவில் உட்கார்ற அளவுக்கான ஃபீல் கொடுத்துருக்காங்க இந்த குஷனு. இதில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. இதில் ஃபுல் நெக் சப்போர்ட்டுமே பாருங்க, என் ஹைட்டுக்குமே இந்த கார் ரொம்ப சூப்பராக சூட்டபுளாக இருக்குது. ஒன் மோர் திங் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் மொத்தம் 6 ஏர் பேக் வந்துடும். மியூசிக் சிஸ்டமில் ஸ்பீக்கர்ஸ்னே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருமே கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்பீக்கர் கிட்ட இதில் வந்துடும். நம்ம அப்படியே வாங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல இந்த நம்ம டிக்கி பூட் ஸ்பேஸை காட்டும் போது அதை வழியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன்ல, அது இதுதான். நம்ம இது வழியாக நம்ம கையை உள்ளே போய் அந்த பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரியர் வியூ ஏசி வருது, அதுக்கான ஹீட் அண்ட் இதுக்கான கண்ட்ரோலும் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சிகரெட் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபுல்லாக இன்டீரியல் காமிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த சீட்டுமே எல்லாமே நல்லா தான் இருக்குது, நீட்டாக இருக்குது. சரி வாங்க இந்த வண்டியை நம்ம ஓட்டி பார்ப்போம். இதோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, சின்ன சின்ன குழியெல்லாம் விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ். அதாவது 2010 வண்டி இப்போ எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். வாங்க போகலாம். வாங்க இப்போ இந்த டியானா காரை ஓட்டி பார்ப்போம். இதுதான் அதோட கீ. பரவாயில்ல, ஒரு லேட்டஸ்ட்லேயும் இந்த இதுதான் கீயை சேஞ்ச் பண்ணாமலே வச்சுருக்காங்க. ஓகே, இதோட கீ இன்செர்ட் பண்ணுற இடத்த காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இதான் அந்த கீயோட இன்செர்ட் பண்ணுற ஸ்பேஸ். சும்மா இது ஒரு ஹோல்டர் தான், நம்ம கீ உள்ளே இருந்தாலே போதும், புஷ் ஸ்டார்ட் பட்டன் வேலை செஞ்சிடும். ஒரு V6 சிலிண்டர், அதாவது 2500 சிசி உள்ள V6 சிலிண்டர் ஸ்டார்ட் ஆகி உள்ள உங்களுக்கு ஒரு சின்ன ஃபீல் கூட இல்லை. எனக்குமே ஒரு சுத்தமாக ஒரு அவ்வளோ ஒரு பெரிய இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி இருக்க ஒரு ஃபீலே இல்லை. வாங்க இந்த இன்ஜினை நான் ரைஸ் பண்ணி காட்டுறேன், அதோட சவுண்டை கேளுங்க. உள்ள ஆனால் ஆக்சுவலி சுத்தமாக சவுண்டு கேட்கவே இல்லைங்க பாருங்க.
ஒரு 2010 வந்த வண்டி மாதிரி இது தெரியவே இல்லைங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம அப்படியே இந்த காரை டிரைவ் பண்ணி பார்ப்போம். இதோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்கு, பிரேக்கிங் எப்படி இருக்கு, ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஆனா உண்மையிலே சொல்றேன், ரொம்ப சான்ஸ்லெஸ். அதாவது நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கவே பயமா இருக்குன்னு கூட சொல்லலாம். இங்க பாருங்க, லைட்டா பெடலை ப்ரெஸ் பண்ணோன்னா வண்டி பறக்குது. சீரியஸா ஒரு 2010 வந்த வண்டி இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்றது நான் இப்போ லேட்டஸ்டா நிறைய வண்டி கூட ஓட்டி பார்த்தேன். ஆனா இதோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது பார்ப்போம். சீரியஸா கப்பலுங்க, சான்ஸே இல்லை. அதாவது அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறின ஃபீல் சுத்தமா தெரியவே இல்லை. நான் ரொம்ப மிகைப்படுத்திலாம் சொல்லலை. ஆனா பயங்கர கப்பலாட்டம் இருக்கு. சரி, ஸ்கூல் விட்டு ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு, அதனால நம்ம ரொம்ப ரைஸ் பண்ணிலாம் பார்க்கல. ஜென்டலா ஓட்டுவோம். அது இல்லாமல் V6 பெட்ரோலு நம்ம அழுத்தணும் அப்படின்னா அதுக்கான மைலேஜ் ட்ராப் கண்டிப்பாக இருக்கும். மைலேஜை பற்றி சொல்லணும்னா, இது கம்பெனி சைடில் இதோட மைலேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 8 to 14 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. கஸ்டமரும் ஆல்மோஸ்ட் அதை தான் சொன்னாங்க, 8 to 14. இந்த ரேஞ்சில் உள்ள வெஹிக்கிள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மைலேஜை பார்க்கக்கூடாது. பியூரா பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் இந்த இவ்வளோ ஃபியூச்சர்ஸையும் அந்த 2010 கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வர லேட்டஸ்ட் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு மாருதி காரே எடுத்துக்கோங்களேன். நம்ம ஒரு 1 year 2 years ஆயிடுச்சுனாலே சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆகுறதோ இல்லை ஸ்டிஃபர் ஆகி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கும் போது இருந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. ஆனால் இந்த கார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் இப்பவும் இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சின்ன வைப்ரேஷன் இல்லை. அவ்வளோ பெரிய இன்ஜினை கேரி பண்ணி போகிற அந்த சவுண்டுமே உள்ள ஒரு ட்ராப் கூட நாய்ஸ் கேட்கல. நான் மைக்கே எல்லாமே பேசலாம் போல இருக்கு. வெளியில இருக்க எந்த நாய்ஸுமே உள்ள கேப்சர் ஆகவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த ரோட்ல இருக்க சின்ன அந்த ரிஃப்ளெக்டர்ஸ்க்காக ஒரு சின்ன பம்ப் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஏறுறது கூட ஒரு சுத்தமா தெரியவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கு காரு. சஸ்பென்ஷன் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அதே மாதிரி நீங்க பிரேக் அப்ளை பண்றதும் சரி, பிரேக் பெடல்ல வச்சீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த பிரேக்கு. ஸோ அதனால பிரேக் கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, சஸ்பென்ஷன் கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. வண்டி நம்ம இதோட பட்ஜெட்டை கன்சிடர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த கார் அவ்வளோ சூப்பராக இருக்கு. அதாவது லான்ச் ஆகும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் ரூபாய், 27 லட்சம் ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்ல லான்ச் ஆனிச்சுன்னு நினைக்கிறேன். அது பாருங்க, ரிவர்ஸ் கேமராவும் ஸ்டில் ஒர்க்கிங்ல இருக்கு. இது நியூ ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான். இதுதான் ஆக்சுவலி அதோட வரக்கூடிய டிஸ்பிளே. பட் ஏதோ இஷ்யூனால வரல. இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட ஏசி கண்ட்ரோல் எல்லாமே இதுல வரும். நம்ம அந்த BMW பென்ஸ்ல வர மாதிரி எல்லா ஆக்சஸுமே இதுல பண்ணிக்கலாம். ஸோ இது ஒர்க் ஆகல. பட் ஆனா அதுக்கு பதிலாக ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த காரை ஏன் நான் ஸ்பெசிஃபிக்கா நான் ஓட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, ஒரு 30 லட்ச ரூபா காரை வெறும் 3 லட்ச ரூபாய்க்கு தராங்கன்ற போது எனக்குமே இருந்துச்சு அந்த கார் ஓடுமா ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அதுல இருக்க எல்லா எலக்ட்ரானிக்ஸும் ஒர்க் ஆகுமா, ஏசி ஒர்க் ஆகுமா, இல்ல இன்ஜின்ல பெரிய கம்ப்ளைண்ட் இருக்குமா, ஈவன் நீங்க பாருங்க சன்ரூஃப் முத கொண்டு ஒர்க் ஆகுது. ஸோ நான் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக தான் நான் மியா கார்ஸ்ல கேட்டேன். நான் இந்த காரை ஓட்டி பார்த்துட்டு தான் நான் வீடியோஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்டில் எல்லா எலக்ட்ரிக்கலுமே நல்லாவே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை, இதில் ஃபெயிலியர் இருக்கு அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. நான் செக் பண்ண வரைக்குமே எல்லா எலக்ட்ரிக்கலுமே சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம டிரைவிங் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட காரை நம்ம ஓட்டி பார்த்தது. சீரியஸாக நான் அப்போ சொன்னது எல்லாமே மிகைப்படுத்தி சொல்லலைங்க. எனக்குமே ரொம்ப பர்சனலாக அவ்வளோ சூப்பராக இருந்தது தான் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி, நம்ம வாங்க இதோட இன்ஜின் பே எப்படி இருக்கு, இன்ஜின் எப்படி இருக்கு, அந்த V6 சிலிண்டர்னு சொல்லிக்கிட்டே இருந்தேனே தவிர அதை நான் காட்டல. போய் பார்ப்போம். இன்ஜினை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வா, சரியான வெயிட்டா இருக்குங்க பேனட்டு. இதோ இதான் அந்த V6 பெட்ரோல் இன்ஜின். ஸ்பெக்ல இன்னொரு விஷயம் சொல்லலை. இதோட ஃபுல் டீடைல்ஸ் நான் அப்படியே சொல்லிடுறேன். நீங்க இன்ஜினை பாருங்க, அப்படியே நான் டீடைல்ஸும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. 91,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரு V6 பெட்ரோல் இன்ஜின். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபாய் கோட் பண்றாங்க. ஃபைனல் பிரைஸ் அதுதான், 3 லட்ச ரூபாய்க்கு கீழே வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்சூரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லைவ்ல இல்ல. FC இப்போதைக்கு கரண்ட்ல தான் இருக்கு. நீங்க எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் இன்னும் ஒரு 3-4 மாசம் கழிச்சு நீங்க FC போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த இந்த காரு
எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மியா கார்ஸ்ல தான் இருக்கு. மியா கார்ஸ் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து A to Z ஹாஸ்பிட்டல்ல இருந்து தாண்டி வந்தீங்கன்னா ரைட் சைட்ல அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்பிளே ஷோ ஆகும். ஸோ இந்த கார் வேணும் இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மியா கார்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. இது போல யூஸ்டு கார்ஸ் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன் திங், நீங்க யூஸ்டு கார்ஸ் வாங்குறீங்க இல்லை விற்கிறீங்க, எனக்கு இதோட ப்ரைஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், யார்கிட்ட கேட்கலான்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு, மறக்காம கால் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள யூஸ்டு கார்ஸ்க்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரணும்னாலும் நீங்க நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லோன் அண்ட் நீங்க எடுக்கக்கூடிய கார்ஸுக்கான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு விசாரிச்சு சொல்றேன். நான் உங்கள் ராஜேஷ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.